உருவாகுதுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி பிளாக் ஹோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிராவிட்டியை கொண்ட ஒரு பிரம்மாண்ட துளை தான் இந்த பிளாக் ஹோல். 19ஆம் நூற்றாண்டுல ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலமா இந்த பிரபஞ்சத்துல பிளாக் ஹோல் இருக்க சான்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்றாரு. சொன்ன மாதிரி 100 வருஷம் கழிச்சு சயின்டிஸ்ட் உண்மையாவே பிளாக் ஹோல் இருக்குன்னு நிரூபிக்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் எப்படி பிரபஞ்சத்துல உருவானுச்சுன்னா, சூரியனை மாதிரியே மிகப்பெரிய நட்சத்திரங்கள் பல பில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா அதுல இருக்கிற எரிபொருளான ஹைட்ரஜன் காலியாகும் போது அது மிகப்பெரிய சூப்பர் நோவாவா எக்ஸ்ப்ளோஷன் ஆக வெடிக்குது. அப்போ அதுல துளை மாதிரியான ஒரு இடம் ஒண்ணு உருவாகுது. அதை சுத்தி இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு விசையா மாறி அந்த இடத்தை நோக்கி இழுக்கப்படுது. இந்த ஈர்ப்பு விசை எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குதுன்னா, அதை சுத்தி இருக்கிற கோள்களும் மற்ற நட்சத்திரங்களோட சேர்த்து வெயிட்டே இல்லாத லைட் போன்ற வெளிச்சங்களையும் மிகப்பெரிய இன்ஃபினிட்டி ஃபோர்ஸ்ல உள்ள இழுக்கும். பிளாக் ஹோல் லைட்டு கூட தப்பிக்க முடியாத அளவு உள்ள ஃபாஸ்டா இழுக்கிறதால பிளாக் ஹோலோட துளை எப்பவுமே பிளாக்கா தான் இருக்கும். ஆனா இந்த பிளாக் ஹோலை சுத்தி இருக்கிற வெளிப்பகுதி லைட்டை எமிட் பண்றதாலதான் இந்த பிளாக் ஹோலை நம்மளால பார்க்க முடியும்.